நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இந்த PS2 கேம்ஸ்லாம் ரொம்ப செம ஜாலியாக விளையாண்டுருப்போம். பட் இப்போ நம்ம விளையாடணும்னு நினைச்சா நம்மள்ட்ட PlayStation 2 இருக்காது. அப்படி இல்லைன்னா அதை வச்சிருந்த கடைக்காரர்கிட்ட விளையாடலான்னு பார்த்தா அவர் இழுத்து போட்டு போயிருந்திருப்பாரு. பட் இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக விளையாண்டுக்க முடியும். ஸோ அந்த PS2 கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும். நம்பர் 1 உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும். அண்ட் நம்பர் 2 இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி நம்ம மொபைலில் PS2 கேம்ஸ்லாம் ஏற்றி விளையாட போகிறோம்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் தான் எமுலேஷன். ஸோ இந்த எமுலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு 3 விஷயம் தேவைப்படும். நம்பர் 1 நம்மளுக்கு அந்த எமுலேட் பண்ணுற ஆப் தேவைப்படும். அண்ட் நம்பர் 2 அந்த ஆப்பை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பயோஸ் வேணும். அண்ட் நம்பர் 3 உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். சரி ஓகே ப்ரோ, இப்போ இந்த 3 எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொன்ன நாகாலி. ஸோ அதனால ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா ஒரு ரீல் பின் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரீலில் இந்த 3 எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ரீலை பார்த்து டவுன்லோட்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா ஃபைல்ஸையுமே PS2ன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் தூக்கி மூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பயோஸ் ஃபைலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அந்த கேம் ஃபைலையும் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ப்ரோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் மொபைலில் ஜஸ்ட் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். அப்படி ஒரு வேளை உங்கள் மொபைலில் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் ZRCorனு ஒரு ஆப் இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு அந்த ஃபைலை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். அதை கொடுத்துருங்க, ப்ராப்ளம் சால்வ். ஸோ இப்போ நம்ம ஏற்றின அந்த Aether-SS2 APK-வை டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்குள்ளே போனோம் அப்படின்னா செட்டப் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல 2 பேஜுக்கு வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. அடுத்தது செட்டிங்ஸ் பேஜ் வர்றப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று ஆப்டிமல் சேஃப் டிஃபால்ட்ஸ், இன்னொன்று ஃபாஸ்ட் அண்ட் சேஃப் டிஃபால்ட்ஸ். இந்த 2 ஆப்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருவேளை மிட் ரேஞ்சோ இல்லை ஹை எண்ட் மொபைலோ வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஆப்டிமல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் ஒரு 10,000 கீழே வச்சிருக்கீங்க, என் மொபைல் ரொம்ப லோ மொபைல் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபாஸ்ட் அண்ட் சேஃப் டிஃபால்ட்ஸை சூஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணி தரேன். அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா எமுலேஷன் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷனை கிளிக் பண்ணி லேண்ட்ஸ்கேப்புங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. தென் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் ஃபில் ஸ்க்ரீன் வச்சிருங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இம்போர்ட் பயோஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம கொடுத்த அந்த பயோஸ் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல அதை நம்ம போய் செலக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SCPH USAன்னு இருக்குல்ல, இந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது அதை டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேம் டைரக்டரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம வச்சிருக்கோம்ல PS2 ஃபோல்டர் அதை வந்து யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்து அலோவ் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோல்டர் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஃபோல்டரில் என்னென்ன கேம்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கேம்ஸ் எல்லாமே இப்போ இந்த எமுலேட்டர் ஆப்பில் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அவ்வளோதான ப்ரோ, கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தாராளமாக விளையாடலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு கிளிக் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ பெயின் ஓப்பன் பண்ணுவோம், பெயின் வந்துருச்சு. பட் இப்போ கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா லோடிங் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். A few moments later. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஆன் ஸ்க்ரீன் கண்ட்ரோல்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் அழுதுனா ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகும், எல்லா பட்டனுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு வேளை டீப் பேட் வேணும் அப்படின்னா இந்த செலக்ட்டுக்கும் ஸ்டார்ட்டுக்கும் இடையில ஒரு டாட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீப் பேடுக்கும் அதுக்கப்புறமே டுவல் ஸ்டிக்குக்கும் மாறிக்கும். இப்போ நம்மளுக்கு டீப் பேடு தான் இந்த கேமுக்கு யூஸ் ஆகும். ஸோ டீப் பேடை வச்சுக்கிறேன். சும்மா ஒரு மேட்ச் போயிட்டு வருவோமா, ஏன்னா உங்களுக்கு கேம் பிளே காட்டினா தான் நம்புவீங்கல்ல. ஸோ இப்போ கேம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேகாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே அந்த பாஸ் பட்டன் இருக்குல்ல ரைட் கார்னரில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலேயே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டமுங்கிற ஆப்ஷன் போயிட்டு சைக்கிள் ரேட் இருக்குல்ல அதை வந்து 100%ம் சைக்கிள் ஸ்கிப்பை வந்து மைல்டு அண்டர்லாக்கும் வச்சுட்டு வெளில வந்து பாருங்கள். இப்போ 60 FPS செம்ம ஸ்மூத்தாக ஓடும். என்ன கட்டி பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்காரு பிராக்கு, விடுங்க. ஓகே, ஸோ இப்போ கேம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது இந்த கேம் மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு ஏதாச்சும் சொல்லுவீங்க. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா டவுன்ஹில் டாமினேஷன் ஒரு கேம் ஒன்று வச்சுருக்கேன், சைக்கிள் ரேஸ். அதுவும் நான் விளையாண்டு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ அந்த கேமும் வந்துருச்சு. இப்போ அதுதான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீர்கள்னா என்றால் தெரியும், சைக்கிள் ரொம்ப கேவலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நைஸ், ஸ்டண்ட் பண்ணுவோம். நைஸ், அதானே பார்த்தேன். நம்மளை மாதிரி பசங்களாம் ஒரு காலை தூக்கிட்டு சைக்கிள் ஓட்டக்கூடாது. ஏன் சார், நாங்களாம் காலை தூக்கிட்டு வெண்ட ஓட்டக்கூடாதா? ஷோ ரைட்டு, நான் இதுக்கப்புறம் என் மானத்தை இழக்க விரும்பலை. நான் வந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மொபைலில் ஈஸியாகவே இந்த கேம்ஸ் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கலாம்.
தேங்க்ஸ் ப்ரோ, கேம் வந்துருச்சு, ரொம்ப நன்றிங்கிறவங்களுக்கு நன்றி. ஸோ சில பேருக்கு கேம் வராமல் இருக்கும். அவங்க இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண கேம் வந்து மேபி PS2 கேமாக இல்லாமல் வேற ஏதாச்சும் PSPயோ இல்லை PS1 அந்த கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலில் மேபி ஏதாச்சும் கரப்ட் கோளாறாக இருக்கலாம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஜிப் ஃபைல் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்து வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய ஃபுல் சைஸ் உள்ள ISO எவ்வளோ இருக்குன்னு காட்டும். பட் நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபைலையும் இந்த ஃபைலையும் ஸ்டோரேஜ் கம்பேர் பண்ணி சைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராப்ளம்னு அர்த்தம். சரி, எதனால ப்ரோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2 ரீசன் இருக்கு. நம்பர் 1, மேபி நீங்க அந்த கேம் டவுன்லோட் பண்ண வெப்சைட்டே கோளாறா இருக்கலாம். மேபி வேற வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஆர் எல்ஸ் மேபி உங்க மொபைல்ல ஸ்டோரேஜ் மேபி ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தலன்னு எக்ஸ்ட்ராக்ஷன் பாதியிலே ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மூணாவது, நான் கேம் ஃபைலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் ஆனா இன்னும் எனக்கு இந்த ஆப்ல வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து இந்த கேம் டைரக்டரிங்கிற இடத்துல ஃபோல்டரை வந்து தப்பா சூஸ் பண்ணியிருப்பீங்க. அது நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னா, ஜஸ்ட் உங்க ஃபோல்டர்ல போயிட்டு எந்த இடத்துல அந்த ISO ஃபைல் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கிறத பார்த்துட்டு அந்த டைரக்டரி ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க, கேம் வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்து என் மூலமா ஏதாச்சும் விளையாண்டிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டு, அடுத்தது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கிற பட்சத்தில் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை பாய்.